நீ வந்து இந்து விரோதி, நீ வந்து இப்போ இந்துத்துவா விட்டுட்டியா? அவர் எப்படி இந்துத்துவா விட முடியும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது எப்படி அவர் இந்துக்களுக்கு எதிராக மாற முடியும்? அப்படியெல்லாம் இல்லை. ஃபெட்னா அமைப்பு மேல எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு. நாங்கெல்லாம் ஃபெட்னா அமைப்பினால பாதிக்கப்பட்டோம். அதே அந்த ஃபெட்னா மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு நரேந்திர மோடி தமிழ் வளர்ச்சிக்காக என்னெல்லாம் பண்ணாருங்கிறத நல்லா புகழ்ந்து தானே பேசியிருக்காரு. நீங்க வந்து அண்ணாமலை வந்து அவர் வந்து பிஜேபியிலிருந்து வெளியேறி இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் ஒரு புது அமைப்பு, அவருக்குன்னு சில நல்ல திட்டங்கள் இருக்குது, கனவுகள் இருக்கு, அதை செயல்படுத்தணுங்கிற எண்ணங்கள் இருக்குது. இந்து வேற தமிழ் வேறன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, தமிழ் கடவுள் முருகன், தெலுங்கு நடிகர் நடிக்கக்கூடாது, அவர் முருகனை வந்து வடக்க பிறந்தவர்னு சொல்றாங்க. முருகன் அவதாரம் எங்க நடந்தது? சீமான் சொல்றாரு இறைமகன் இயேசு. ஆனா எங்காளு முருகன் முப்பாட்டன், முருகனை மனிதனாக்கிடலாம், ஜீசஸ் தெய்வம். அவங்க நோக்கம் உள்நோக்கம், அவங்க வந்து பிரிவினை உள்நோக்கத்தோடு செயல்படுகிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த திடீர் முருகபத்திரிட்ட கேட்கிறேன், யாசிதீன் மக்கள் வேலையும் மயிலையும் முருகனையும் வழிபடக்கூடியவர்கள் அந்த யாசிதீன் மக்கள். அந்த யாசிதீன் மக்களை இன்னைக்கு முஸ்லீம் ஜிகாதிகள் கொன்று குவிக்கிறார்கள், அந்த இனத்தை அழிக்கிறார்கள். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணல் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து திடீர்னு இப்போ இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க சார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது எப்படி அவர் இந்துக்களுக்கு எதிராக மாற முடியும்? அப்படியெல்லாம் இல்லை. ஃபெட்னா அமைப்பு மேலே எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு. நாங்கள்லாம் ஃபெட்னா அமைப்பினால பாதிக்கப்பட்டோம். எந்த ஃபெட்னா அமைப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் மொழியை அப்படியே கிறிஸ்துவ மயமாக்குவதற்கான முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வள்ளுவரை கிறிஸ்தவராக மாற்றுவது, இந்த சனாதன ஒழிப்பு, இந்த ஃபெட்னாங்கிற அமைப்பு, இந்த ஜாக்டோ ஜியோங்கிற அமைப்பு, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் போன்ற அமைப்புகள், இவங்க எல்லாமே மதமாற்ற நடவடிக்கைகளுக்கு துணை போகிறோம். இது அண்ணாமலை அவர்களுக்கு தெரியல சார், அப்புறம் சார் போய் கலந்துக்க வேண்டிய விஷயம் தெரியும். ஆனாலும் அது அங்கே இருக்கக்கூடிய, அது 2 ஆண்டுக்கு ஒரு முறை தலைவர்கள் மாறுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னங்க, அவங்களே சைவ மாநாடு நடத்துவான், அவங்களே வந்து உலகத்தமிழர் மாநாடு நடத்துவான், அதில் ஒரு விருந்தினராக போகிறோம், நம்ம கருத்து அங்கே பேசுகிறோம், வர்றோம், அவ்வளவுதான். அதே அந்த ஃபெட்னா மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு நரேந்திர மோடி தமிழ் வளர்ச்சிக்காக என்னெல்லாம் பண்ணாருங்கிறத நல்லா புகழ்ந்து தானே பேசியிருக்காரு. அந்த மாநாட்டிலேயே ஃபெட்னா அமைப்பில் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து அவர் வந்து பிஜேபியிலேருந்து வெளியேறி இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அது ஆச்சுங்களா? அவர் ஒரு புது அமைப்பு, அவருக்குன்னு சில நல்ல திட்டங்கள் இருக்குது, கனவுகள் இருக்குது, அதை செயல்படுத்தணுங்கிற எண்ணங்கள் இருக்குது. அதுக்காக அவர் வந்து ஒரு தனி இயக்கம் கண்டு அவர் கொண்டு வர்றாரு. அவரை போய் நீ வந்து இந்து விரோதி, நீ வந்து இப்போ இந்துத்துவா விட்டுட்டியா? அவர் எப்படி இந்துத்துவா விட முடியும்? இந்துயிசம் நேஷனலிசம் வேறு வேற அல்ல. இந்துயிசம் இருந்தால் தான் நேஷனலிசம் இருக்கும். ஹிந்து வேற தமிழ் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இந்து வேற தமிழ் வேறன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, தமிழ் கடவுள் முருகன், தெலுங்கு நடிகர் நடிக்கக்கூடாது, அவர் முருகனை வந்து வடக்க பிறந்தவர்னு சொல்கிறாங்க. முருகன் அவதாரம் எங்கே நடந்தது? முருகனுக்கு அப்பா சிவபெருமான், அவர் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துனவர், தமிழுக்கு அவர் ஒரு தலைவர், 2வது சங்கத்துக்கு தான் முருகப்பெருமான் தலைவர். ஆச்சுங்களா? இந்த முருகனுடைய அவதாரம் எங்கே? இமயமலையில். அங்கே வந்து முருகன் அவதரித்த இடத்துல இன்றைக்கும் கார்த்திகேயன் கோயில் இருக்குது. ஆச்சுங்களா? இதெல்லாம் வந்து இந்த இந்துக்களை பார்த்து தான் இப்படியெல்லாம் குழப்பம் ஏற்படுத்தும். முருகனை வந்து முப்பாட்டன், முருகன் தலைவன், குறிஞ்சி நில தலைவன். ஆனால் ஜீசஸ் சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்ததுனால இறைமகன் இயேசுங்கிறார். அவர் யாரு? சீமான் சொல்றாரு இறைமகன் இயேசு. ஆனா எங்காளு முருகன் முப்பாட்டன், முருகனை மனிதனாக்கிடலாம், ஜீசஸை தெய்வமாக்கிடணும். அவங்க நோக்கம் உள்நோக்கம், உள்நோக்கம், அவங்க வந்து பிரிவினை உள்நோக்கத்தோடு செயல்படுகிறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து இப்போ வெற்றிமாறன் அறிவிச்சிருக்காரு, தமிழ் முருகா அப்படி போட்டு படம் எடுக்கிறாங்க. தமிழ் முருகன் நல்ல வேலை, நான் வந்து வரவேற்கிறேன். முதல்ல நீங்கள் எல்லாம் முருகனை ஒத்துக்குவீங்க இல்லையா? இது நாள் வரைக்கும் முருகனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஐயப்பன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ராமரை வடநாட்டு கடவுள் நீங்கள் இல்லையா? அப்புறம் மாயோன் கிருஷ்ணர் வடநாட்டு கடவுள், ராமர் வடநாட்டு கடவுள், பகவத்கீதை வடநாட்டு இலக்கியம், சமஸ்கிருத விரோதம், இதெல்லாம் நீங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் முதல்ல முருகனை கும்பிட வந்துட்டீங்கல்ல, நீங்கள் சனாதனத்துக்குள்ள வந்துட்டீங்கப்பா. அதில் நீங்கள் பல குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இந்த குழப்பத்தையெல்லாம் சாதாரண மக்கள் முறியடிச்சிருவாங்க.
முருகன் வேற, கந்தன் வேற, சுப்பிரமணியன் வேற, கார்த்திகேயன் வேற, கடம்பன் வேற. முருகன் வந்து பழனி மலைக்கு அதிகமான கூட்டம் கேரளாவிலேருந்து தான் வருது. கர்நாடகாவில் உலக புகழ்பெற்ற குக்கே சுப்பிரமணியர் கோயில். யார்? கர்நாடகத்தில் முருகன் வழிபாடு ரொம்ப பிரபலம், ஆந்திராவில் முருகன் வழிபாடு ரொம்ப பிரபலம். இந்த நாடு முழுக்க தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. நான் கேட்குறேன், இந்த திடீர் முருக பக்தர்கிட்ட கேட்குறேன், யாசுதீன் மக்கள் வேலையும் மயிலையும் முருகனையும் வழிபடக்கூடியவர்கள் அந்த யாசுதீன் மக்கள். அந்த யாசுதீன் மக்களை இன்னைக்கு முஸ்லீம் ஜிகாதிகள் கொன்று குவிக்கிறார்கள், அந்த இனத்தை அழிக்கிறார்கள். ஒரு நாளாவது காசால இருக்கிற முஸ்லீம் குரல் கொடுத்தீங்கல்ல, பாலஸ்தீன் முஸ்லீம் குரல் கொடுத்தீங்கல்ல இல்லைங்களா? சிரியா முஸ்லீம்க்கு சேவ் சிரியா குரல் கொடுத்தீங்கல்ல, ஏன் சேவ் யாசுதீன் சொல்ல? ஆஸ்திரேலியாவில் அப்ராஜின் மக்கள் உடம்பெல்லாம் திருநீர் பூசிட்டு இருப்பாங்க, அந்த இனமே அழிக்கப்பட்டு விட்டது. அங்கெல்லாம் முருக வழிபாடு இருந்திருக்குது. என்னங்க, முருக வழிபாடு உலகம் முழுக்க இருந்திருக்குது. நாங்கள் எங்களுடைய நக்கீரர், எங்களுடைய அகத்தியர், அவங்க தான் முருகனை தமிழின் வடிவமாக சித்தரித்தார். மொழிக்கு ஒரு கடவுள் இந்து சமூகத்தில் கிடையாதுங்க. இங்கிலீஷ் கடவுள், தமிழ் கடவுள், தெலுங்கு கடவுள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் எல்லாம் எல்லா மொழிகளும், கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும். என்னங்க, கடவுள் பேசுகிற எல்லா மொழியுமே தெய்வீக மொழிகள் தான். தமிழ் ஒரு தெய்வீக மொழி, நம்முடைய தாய்மொழி, உலகத்தின் தொன்மையான மொழி. அந்த மொழியவே முருகனுடைய வடிவத்தில் நக்கீரர் சொல்றார். முகங்கள் 6, அது மெய். 12 விழிகள், அது உயிர். உயிர் மெய் எழுத்து. இந்த வடிவத்தில் முருகனை சொல்றாங்க. தமிழே முருகனாய், முருகனே தமிழாய். அதனால இவங்க வந்து தனித்தமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் ஆன்மீகவாதிகள். நம்முடைய தொல்காப்பியரும், நம்முடைய அகத்தியரும், நம்முடைய இந்திரனும், நம்முடைய என்னங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தான் தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம்னா இப்போ ஒருத்தர் வந்துருக்கார் விக்டர்னு, அவர் தனித்தமிழ் இயக்கமா? அவர் வந்து என்னங்கிறாருன்னா, ராஜராஜ சோழன் 1,00,000 பிராமணரை கொண்டு வந்து குடியேற்றினாங்க. எப்பேற்பட்ட பொய்யான வரலாறு சொல்றாங்க பாருங்க. ரஞ்சித் சொன்னார் பாருங்க, ராஜராஜ சோழன் எங்க நிலத்து பூரா பிடுங்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆனைமங்கலம் செப்பேடு பிரதமர் நரேந்திர மோடியால் மீட்கப்பட்டு கொண்டு வரப்படுது. ஆனைமங்கலம் செப்பேடு சிவபாத சேகரன், திருமுறை கண்ட சோழன், ராஜராஜ சோழன் புத்த மத விகாரம் கட்டுறதுக்கு ஆனைமங்கலம் செப்பேடு தானம் கொடுத்தது. அதுதான் ஆனைமங்கலம் செப்பேடு. பள்ளிச்சந்தமே பண்ணி வச்சிருக்காங்க. சைவர்களோ, வைணவர்களோ, பௌத்தர்களோ, சமணர்களோ, என்னங்க இவங்க எல்லாரும் நம்ம எங்கேயும் நம்ம வந்து சனாதன தர்மத்தில் மதத்துக்கு இடம் இல்லை, ஜாதிக்கு இடம் இல்லை, பக்திக்கும் நீதிக்கும் தான் இங்கே இடம். ஆனைமங்கலம் கல்வெட்டு, அதாவது அந்த செப்பேடுகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கிற செய்தியெல்லாம் தமிழ் வேற சம்ஸ்கிருதம் வேற கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஐயா நான் மகாலிங்கம் அவர்கள் பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். குமரிக்கண்டம் ஒரு புக்கு. ஐயா அதில் சொல்றாரு, இந்த தமிழர்கள் உருவாக்கின வடமொழி, வடமொழின்னா வடமரன்னு பேர், ஆலமரத்துக்கு மேலே, வடக்கிருந்து வந்த மொழி இல்லை. அந்த காலத்தில் ஸ்ரீவிஜயம் அப்படிங்கிற நாடு, அந்த நாட்டில் இருக்கிற மன்னனுடைய வேண்டுகோளை ஏற்று தான் இங்கே நாகப்பட்டினத்தில் புத்த விகாரம் கட்டுறாங்க. அதுதான் இப்போ இங்கே வரப்போகுது. கம்போடியா முதல் அந்த பக்கம் எங்கேங்க காந்தாரம் முதல் இந்த பக்கம் இமயம் முதல் ஈழம் வரை எல்லா இடத்துலையும் சமஸ்கிருதம் இந்த கலாச்சார சாஸ்திர மொழியாக இருந்திருக்கிறது, பண்பாட்டு மொழியாக இருந்திருக்கிறது. தமிழும் சமஸ்கிருதம் வேற வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வலு சேர்த்து செழித்து வளர்ந்தது. வேதாரண்யம்னு நம்முடைய வடமொழியில் சொன்னாங்கன்னா, எங்கள் நாவுக்கரசர் அதை திருமறை காடுங்கிறார் ஆச்சுங்களா. அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அதனால தனித்தமிழ் இயக்கங்கிறதும் எல்லாம் அந்த ஆன்மீகவாதிகள், தேசியவாதிகள் தான். தனித்தமிழ் இலக்கியங்களில் தான், தேவாரத்திலையும் திருவாசகத்திலையும் தான், பரிபாடல்லையும் கலித்தொகையிலையும் தான் முருகப்பெருமான் இமயமலையில் அவதாரம் பண்ணார், சரவண பொய்கையில் அவதாரம் பண்ணார். கார்த்திகை பெண்கள் முதல்ல இப்போ என்னன்னாங்க, அவர் ஒன்றும் குறிஞ்சி நில தலைவன், அவர் ஒன்றும் தெய்வம் கிடையாது, இதெல்லாம் ஆரியர்கள் வந்து திணிச்சிட்டாங்க, இதெல்லாம் வந்து சும்மா இந்த கட்டுக்கதைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. விக்டர் மாதிரி ஆளுக, பாரிசாலை மாதிரி ஆளுக, இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு நான் அவங்களெல்லாம் வரவேற்கிறேங்க. வெற்றிமாறன் முருகன் படம் எடுக்கட்டும், வரவேற்கிறேன். அப்படியாவது முருகனை கும்பிடுவீங்க. சரி, இப்போ அதேமாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த வீத லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வச்சுட்டு ஃபியூச்சரில் தாவேக்காவை எதிர்த்து, அதுவும் பாஜகவையும் எதிர்த்து அவரால் மேலே வர முடியும்னு நினைக்கிறேன். பாஜகவெல்லாம் எதிர்க்க மாட்டாருங்க. அவர் எதுக்காக எதிர்க்கிறார்? எதிர்க்கவே தேவையில்லை சார். அவர் தனியாக வைக்கும்போதே பாஜக ஓட்டு அண்ணாமலை அவர்களுக்கு தான் சார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் புதிய ஆட்களை நிறைய இன்னும், அதாவதுங்க கொஞ்சம் இளைஞர்கள் இப்போ நிறைய விஜய் பக்கமெல்லாம் போயிட்டுருக்காங்க. இவங்க வீத லீடர்ஸ் அப்படி வந்து ஒரு நேஷ்னாலிட்டி பக்கம்,
லஞ்ச ஊழல் ஒழிப்பு பக்கம், போதைப்பொருள் ஒழிப்பு பக்கம் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வரட்டுமே. அது இன்னும் பிஜேபிக்கு வலுதானே சார் இருக்கும். அது எப்படி பிஜேபியை பலவீனப்படுத்தும்? வருங்காலத்தில் அரசியல் தமிழகத்தில் ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபோது காமராஜர் வெர்சஸ் அதர்ஸ், அண்ணாதுரை வந்தபோது அண்ணாதுரை வெர்சஸ் காமராஜ், கலைஞர் வந்தபோது கருணாநிதி ஐயா வெர்சஸ் காமராஜ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வெர்சஸ் கருணாநிதி. இனி வருங்காலத்தில் விஜய் வெர்சஸ் பிஜேபி தான், தாவேகா வெர்சஸ் பாஜக. அதுதான் இருக்கலாம், வரலாம். அவங்க ஒன்றும் போய் இந்த திராவிட அணியில் இருக்க மாட்டாங்க, அவங்க ஒன்றும் போய் வேற ஏதாவது ஒரு அணியில் இருக்க மாட்டாங்க. அந்த ஓட் பேங்க்கும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அதைத்தான் வலுப்படுத்துமே ஒழிய. அப்படிதான் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் நடக்க போகும். அதனால இது பிஜேபிக்கு போட்டி அப்படியெல்லாம் பிஜேபியிலலாம் எப்படி சார் போட்டி போட முடியும்? அதெல்லாம் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். நரேந்திர மோடி தலைவர், நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி வரணுங்கிறதான சார் அண்ணாமலையுடைய எண்ணமும் தமிழ்நாட்டில். அது செயல் வேற வேறமா இருக்கலாம், திட்டம் வேற மாதிரியா இருக்கலாம். குட் கவர்னன்ஸ் வரணுங்கிறது தானே இங்கே. இந்த கழகங்கள் ஆட்சி, இந்த கல்ட்டை மாற்றணும்னு தானே வர்றாரு அவரு. அதனால அவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ தாவேக அரசும் அது அந்த நிலைப்பாடு தானே, அந்த நிலைப்பாடு தான் எடுத்துருக்காங்க. தாவேக அரசு அதுலேயும் அதே நிலைப்பாடு தான். நேற்று கரூரில் முதலமைச்சர் திமுகவுக்கு நல்ல பதிலடி கொடுத்தாரு, எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், ஒரே நாடு ஒரே தேர்தல், டீலிமிட்டேஷனு, இதெல்லாம் நாங்கள் எதிர்ப்போம். அப்போ நீ திராவிட மாடல் 2.0 மாறிட்டு இருக்கிறியே. திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே நடவடிக்கை தான் நானும் எடுப்பேன்னா அப்புறம் நீ எதுக்கு? அது தீய சக்தி, அதை தோக்கடிச்சிட்டீங்க, நீங்கள் வந்துட்டீங்க. அதே பாணியில் தான் நாங்களும் செயல்படுவோம்னா என்ன அர்த்தம் அது? ஆக இந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழகத்தில் மதமாற்ற நடவடிக்கைகள், மத பிரச்சார நடவடிக்கைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு நல்ல அதிகாரியை நியமிக்கணுமா, கிறிஸ்துவ அதிகாரியை நியமிக்கிறாங்க. மதம் பார்த்து நியமனங்கள். வழக்கறிஞர்கள் நியமிக்கணுமா, லஞ்ச ஊழல் இல்லைங்கிறது ஓகே. ஆனால் கிறிஸ்டியன் மிஷனரிக்கு நெருக்கமாக இருந்தால் அவங்களுக்கான வாய்ப்புகள், அது ஜோசப் விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதுன்னு நான் சொல்லலை. அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிறாங்க இவங்க. எப்படி திமுக ஆட்சியில் திகாக்கார அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டான், கம்யூனிஸ்ட்கார அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டாங்க. சனாதனத்தை ஒழிக்கிறது என்ன திமுகவோட கொள்கையா? நீங்களே சொல்லுங்க. அண்ணாதுரை எதுக்காக திமுக ஆரம்பிச்சாரு? ஈவேரா கடவுள் இல்லைன்னு சொல்றாரு, நான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி. அப்படிதான் அண்ணாதுரை ஆரம்பிச்சார். ஈவேராவை எதிர்த்து, திராவிட கொள்கையை எதிர்த்து தான் அண்ணாதுரை ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அண்ணாதுரை இருக்கும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லலை, கருணாநிதி ஐயா இருக்கும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லலை, ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்து வரைக்கும் ஒன்றிய அரசுன்னு சொல்லலை. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமே திகாக்காரன் உள்ள வந்துட்டான், கம்யூனிஸ்ட்காரன் உள்ள வந்துட்டான், ஒன்றிய அரசு. இப்போ அதில் விஜய் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஒன்றிய அரசுன்னு சொல்லலாமா, இல்லை மத்திய அரசுன்னு சொல்லலாமா? இன்னும் அவங்களாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. ஆனால் அவங்களும் அதே மாதிரி தான். பிஎம் ஸ்ரீ ஸ்கூலா வேண்டாம், நவோதயா ஸ்கூலா வேண்டாம். பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. கல்வி இலவசம், சீருடை இலவசம், காலை உணவு இலவசம். பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் தரமான கல்வி, நீங்கள் விரும்பும் மொழியை படிக்கக்கூடிய மும்மொழி கல்வி. இந்தி திணிப்பு இல்லை, விரும்பும் மொழியை படிக்கலாம். தாய்மொழி கட்டாயம், தமிழ் கட்டாயம், தமிழை தான் திணிக்கிறாங்க. நவோதயா ஸ்கூல் ராஜீவ்காந்தி ஆரம்பிச்சது. பக்கத்தில் இருக்கிற கேரள மாநில முதலமைச்சர் சதீசன் இப்பதான் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு, கம்யூனிஸ்ட தோக்கடிச்சிருக்கிறாரு. அந்த சதீசன் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை ஏத்துக்கிறாரு. இங்க கூட்டணியில் இருக்கிறான், கூட்டணியை ஆதரிக்கிறான் அந்த கம்யூனிஸ்ட்காரன். ஆனா இங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வேண்டாம். அப்ப இது திராவிட மாடல் 2.0வா, இல்லை உங்களுக்குன்னு என்ன தனித்தன்மை வச்சிருக்கீங்க, நீங்க என்ன மாடல் வச்சிருக்கீங்க? இன்னும் அதெல்லாம் தெளிவாகலை. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ரைட்டு, பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ஏவா வேலுவை கைது செய்ய முயற்சி பண்றீங்க, பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ரோடே போடாம, ரோடு போட்டதா கணக்கு எழுதியிருக்கிறாரு. அவர் கட்டின பாலம் 90 நாள்ல மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதை நம்ம எல்லாம் நேரில் பார்த்துருக்குறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி ஊழல் பேர் வழி எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்போ போய் பெயில் வாங்கிட்டாரு செந்தில் பாலாஜி. என்னங்க இது மாதிரி இப்போ எல்லாம் பூந்தா வெளிநாட்டிலலாம் போய் அட்மிட் ஆகிறாங்க. அதை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறாரு. ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதே திராவிட மாடல் மாதிரியே நீங்களும் செயல்படுவதனால என்ன பயன்? அதாவது இன்னொரு விஷயத்த அவர் இன்னும் தெளிவுபடுத்தினார். நான் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு
நாங்கள் மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்க கடைபிடிக்க மாட்டோம்னு சொன்னார். அது வரவேற்கத்தக்கது தான். மத்திய அரசு அரசியல் ரீதியாக உங்களோட மாறுபட்டு இருந்தாலும் அரசு ரீதியாக உங்களோட முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குது. அதை வச்சுட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடைவதற்கு என்னன்னு பார்க்கணும். போதைப்பொருள் ஒழிப்பு ஓடுனாங்க, வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். இந்த போதைப் பொருள்னால பாதிப்பு இருக்குது, மனித குலத்துக்கே பாதிப்பு போதைப்பொருள். ஆனால் எந்த போதையினால? இங்கே டாஸ்மாக் போதையினால தான் மிகப்பெரிய பாதிப்பு. இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது பயன்படுத்தக்கூடியவங்க மாணவர்கள், இளைஞர்கள், அது ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதை திருத்தணும், மாற்றணும், கரெக்டு தான். இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸை ஒழிக்கிற மாதிரியே சாராயத்தை ஒழிங்க. சாராய போதையினால தானே உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்குது, சாராய போதையினால தானே சட்டம் ஒழுங்கு சீர்குலையுது. கேட்டா கடைகளின் எண்ணிக்கை குறையுது. கடைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது, குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதா? நான் கேட்குறேன், இந்த சாராய கடை நடத்துறதுனால தமிழக அரசுக்கு என்ன லாபம், தாவேகாவுக்கு என்ன லாபம்? சாராய ஆலை, சாராய உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் அதெல்லாம் யாருக்கு சொந்தமானது? பழைய திமுக அதிமுக காரங்களுக்கு சொந்தமானது. அவங்க பினாமிகளோட தான், பேரே சொல்லலாம். டிஆர் பாலு சாராய ஆலை இல்லைங்களா, ஜெகத் ரட்சகன் சாராய ஆலை, கனிமொழி சாராய ஆலை, சசிகலாமா சாராய ஆலை, இதெல்லாம் தெரியும். அவங்களாவது அந்த சாராய பணத்தில் கட்சி நடத்த வேண்டியதாக இருந்தது. சாராய ஆலை அவங்க காட்சி விற்கிறாங்க, அதை டாஸ்மாக் கடையில் அரசு விற்குது. விற்கிறது மூலமாக சில வருமானம் வருது. இந்த வருமானம் இல்லைன்னா கவர்மெண்ட் நடத்த முடியாது, இலவச திட்டங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. வெக்கமா இல்லை? சாராய வருமானம் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியும்னு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் செயல்படுத்தி காட்டியிருக்கார். சாராயம் குடிக்காமல் மக்களால் இருக்க முடியுங்க. கொரோனா காலத்தில் 40 நாள் சாராயம் குடிக்காமல் இருந்தானே, ஒன்னால் விற்காமல் இருக்க முடியல. அவனுக்கு விற்கிற காரணம் இருந்தது. ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியில் விற்கிற காரணம் இருந்தது. அவங்க வந்து சாராய ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க, காய்ச்சினாங்க, அரசு மூலமாக விற்பனை பண்ணாங்க, லாபம் சம்பாதிச்சாங்க, அதில் கட்சி நடத்தினாங்க. என்னவோ இருக்கட்டும். தாவேக்காரங்களுக்கு யாருக்குமே சாராய ஆலை உரிமை இல்லை. விஜய்க்கோ, விஜயுடைய குடும்பத்தாருக்கோ, அல்லது தாவேக்கா கட்சியில் இருக்கிறவங்களோ யாருக்கும் சாராய ஆலை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு நல்லது இல்லைங்களா? அதனால உண்மையிலேயே விஜய் நினைச்சா ஒரு கையெழுத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் செஞ்ச மாதிரி இதை வந்து மூட முடியும். போதைப்பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறது எங்கிருந்து துவங்கணும்? இந்த மதுவிலக்கு கொள்கையிலிருந்து தான் துவங்கணும். அந்த மதுவிலக்கு கொள்கையை நீங்க திராவிட பாணியவே கடைபிடிக்கிறீங்க. என்ன பாணி? திராவிட பாணி. கள்ளுக்கு தடை. ஏன்னா கள்ளுக்கடை திறந்தா, கள்ளு குடிச்சா அது வந்து 4 விவசாயிகளுக்கு வருமானம் போகும் இல்லைங்களா? அதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு திராவிட மாடல். நீங்க வந்து ஜோசப் விஜய் மாடல் வந்து நீங்க அட்லீஸ்ட் கள்ளுக்கடையாவது திறக்கலாம், இந்த சாராய ஆலைகளை அரசுடைமையாக்கலாம், இல்லைன்னா மொத்தமாக பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரலாம். அதுதான் உண்மையான போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை. அதைத்தானே நீங்கள் செய்யணும். ஆனால் நீங்கள் போதைப்பொருள் அதுக்காக ஓடுனீங்க. ரைட், வரவேற்கிறோம். போதைப்பொருள் ஒழிப்பு பாருங்கள், வி த லீடர்ஸ் நாளைக்கு வந்து போதைப்பொருள் ஒழிப்பு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. வாழ்த்துக்கள் சார். உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையவரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.